ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகேடுகளை சொன்னார்களோ, ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வழி தவறுவான் என்று அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு எல்லா நேரத்திலையும் எச்சரிக்கை சொன்னார்களோ, அதுபோன்று நேர்வழி எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? தரக்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தின் பைதா. தோழர்களே, உங்களை தெளிவான கலங்கமில்லாத நேரான ஒரு பாதையிலே உங்களை நான் விட்டுவிட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு இருக்கிற இரவு பகலை போன்று வெளிச்சமானது. லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த தெளிவான பாதையை விட்டு யாராவது வழி தவறி போனா அழிந்து நாசமாகிறவனை தவிர வேறு யாரும் இந்த நேரான பாதையை விட்டு வழி தவற மாட்டார்கள். அந்த அளவுக்கு தெளிவாக, அந்த அளவுக்கு பளிச்சென்ற ஒரு நேரான ஒரு பாதையிலே, தெளிவிலே, ஹுதாவிலே உங்களை நான் விட்டு விட்டு செல்லுகிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஜாஅத் மலாயிகத்துன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ நாயிம். இந்த கொள்கையை, இந்த ஹுதாவை, இந்த நேர்வழியை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், சில மலக்குமார்கள் என்னிடம் வந்தார்கள். வஹுவ நாயிமுன், அந்த மலக்குமார்கள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு மலக்கு வருகிறார். ஒருவர் கால் மாட்டில், இன்னொருவர் தலைமாட்டிலே இருந்து கொண்டு ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. யார் தூங்குகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள். எதை விளங்கப்படுத்த? இது நேர்வழி, இது வழிகேடு, இது சத்தியம், இது அசத்தியம். ஒரு மூமின் எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற அழகான உதாரணம். ரெண்டு மலக்குமார்கள் வந்து ஒருவர் தலைமாட்டிலே, ஒருவர் கால் மாட்டிலே இருந்து கொண்டு ரெண்டு பேரும் சம்பாஷணை செய்கிறார்கள். ஒருவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறார்கள், இன்ன லிசாஹிபிக்கும் ஹாதா மஸலா. தலைமாட்டிலே இருக்கிறவர் கால் மாட்டிலே இருக்கிற மலக்கை பார்த்து சொல்லுகிறார்கள், தோழரே, எங்கட இந்த சகோதரர் இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, இன்ன லிசாஹிபிக்கும் ஹாதா மஸலா, இந்த தோழருக்கு இந்த உலகத்தில் அழகான ஒரு உதாரணம் இருக்கிறது. ஃபத்ரிபு லஹு மஸலா. அதை கேட்டவர் அடுத்த மலக்கு சொல்லுகிறார்கள், அப்படியா, அந்த உதாரணத்தை கொண்டும் சொல்லி காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னஹு நாயிமுன் வல் கல்பு யக்தானி. நீங்க நினைக்கிறீங்களா இவர் தூங்குகிறார் என்று? அவருடைய கண் தூங்குகிறது, ஆனால் உள்ளம் விழிப்பாக இருக்கிறது. நாங்க என்ன பேசுறோமோ அதை இந்த தோழர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் தூங்கவில்லை, தூங்குகிறார், கண் மூடி இருக்கிறது, ஆனால் உள்ளம் விழிப்பாக இருக்கிறது. அவருடைய உள்ளம் பேசுகிறது, கேட்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த உதாரணத்தை சொல்லுகிறார்கள். மஸலுஹு கமஸலி ரஜுலின். இந்த தோழருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதரை போன்றவர் இவர். யார் அவர்? பனாதாரா, ஒரு வீட்டை கட்டினார். வஜஅல ஃபீஹா மஅதுபதன், அந்த வீட்டை கட்டிவிட்டு வீடு திறப்பு விழாவுக்காக ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தார். வீட்டிலே ஒரு விருந்தை தன்னுடைய வீட்டிலே ஏற்பாடு செய்கிறார். வபஅஸ தாயியன், விருந்தை ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு அழைப்பாளரை இவர் அனுப்புகிறார். அந்த அழைப்பாளர் வருகிறார். வந்து வீட்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விருந்துக்கு கலந்து கொள்ளும்படி மக்களை அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அழைப்பாளருக்கு யாரெல்லாம் பதில் சொன்னார்களோ அவர்களுக்கு அந்த வீட்டிலே இருந்த விருந்திலே கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. யாரெல்லாம் அந்த அழைப்பாளருக்கு செவி சாய்க்கவில்லையோ அவர்களுக்கு அந்த வீட்டுக்குள் நுழைவதற்கான அவகாசமும் இல்லை, விருந்தை உண்ணுவதற்கான சந்தர்ப்பமும் இல்லை, பாக்கியம் கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னார்கள்.
இது யாருக்கு உதாரணம்? இன்னலி சாஹிபிக்கும் ஹாதா, இதோ தூங்குறாரே இந்த நபி, இவருக்கு உதாரணம் இதுதான் என்று ஒரு மலக்கு சொல்கிறார். அதை கேட்ட அடுத்த மலக்கு சொல்கிறார்கள், உதாரணம் சொல்லிவிட்டீர்கள், இப்ப இந்த உதாரணத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று உதாரணத்தை சொன்ன மலக்கை பார்த்து திருப்பி கேட்கிறார். உதாரணம் சொன்ன மலக்கு என்ன செய்கிறார்? அவர் சொன்ன உதாரணத்துக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொன்னார்? அவர் சொன்னார், அவர் கட்டினாரே வீடு, அந்த வீடு தான் சுவர்க்கம். அவர் அனுப்பினாரே ஒரு மனிதர், அவர்தான் இந்த தூதர், இந்த நபி. யார் அவர் சொன்னதற்கு விளக்கம், அவர் சொன்ன அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் காது தாழ்த்தி அதற்கு பதில் சொன்னார்களோ, அதற்கு கட்டுப்பட்டார்களோ, அவர்களெல்லாம் இந்த சுவர்க்கத்துக்குள் நுழைந்தார்கள். யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லையோ அவர்களுக்கு சுவர்க்கம் போவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. அவர்கள் நேர்வழியை விட்டு வழிதவறி போய்விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அல் இஹ்திஸாமு பில் கிதாபி வஸ் சுன்னா, இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் சுன்னாவையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்ற பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு நேர்வழி, எந்த பாதையால் சென்றால் சுவர்க்கம் போக முடியும் என்பதற்கான விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இதையும் விட தெளிவாக எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு உதாரணத்தில் சொன்னார்கள், மசலி கமசலி ரஜுலின் அவுகதனாரா, எனக்கு என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு மனிதனை போன்று என்ன செய்கிறான்? அவன் நெருப்பை மூட்டுகிறான், நெருப்பு பத்துகிறது, அந்த நெருப்புடைய வெளிச்சத்தை கண்ட மின்மினி பூச்சிகள் அந்த நெருப்புடைய வெளிச்சத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஐயோ, ஒளி என்று நினைத்து, வெளிச்சம் என்று நினைத்து அறியாத மின்மினி பூச்சிகள் எல்லாம் இந்த வெளிச்சத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் யதார்த்தத்திலே நெருப்பு. வெளிச்சத்தை தேடி வந்த அந்த மின்மினி பூச்சிகள் நெருப்பிலே கருகி நெருப்புக்குள் விழுகின்றது. அந்த மனிதன் மின்மினி பூச்சிகள் அந்த நெருப்பை நெருங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். இவரை போன்றுதான் நான் நரகத்தின் நெருப்புகளை எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன். நான் உங்களுடைய ஆடையால் இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் என்னை மீறி போகிறார்களோ, யாரெல்லாம் என்னுடைய வழிகாட்டலை மீறி போகிறார்களோ, இவர்களெல்லாம் அந்த மின்மினி பூச்சி எவ்வாறு அந்த நெருப்பிலே கருகி என்னையும் மீறி விரட்ட 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 அதையும் தாண்டி நெருப்புகளே சூட்டிலே கருகி நரகத்துக்கு அந்த நெருப்பிலே விழுகிறதோ, அது போன்றுதான் இந்த உலகத்திலே என்னை மீறியவர்கள், என் வழிகாட்டுதலை மீறியவர்கள், என்னுடைய நேர்வழியை மீறியவர்கள், நான் எதையெல்லாம் இஸ்லாம் என்று கொண்டு வந்து சேர்த்தேனோ அதை தாண்டி போனவர்கள் எல்லாம் இந்த மின்மினி பூச்சிகளுக்கு அடைந்த அதே கதி, அதே ரிசல்ட், அதே முடிவு இந்த வழிதவறி போனவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்வழி தெளிவானது, சத்தியம் தெளிவானது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை வெளிச்சமான ஒரு நேரான பாதையிலே விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த நேர்வழியை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை, அதை புரிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த சுன்னாவை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்திலே தந்திருக்கிறான் தோழர்களே. இதற்காக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய தலை